இருந்தால் முக்கியமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த நாளிலே இந்த சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றி துதி சோத்திரங்களை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே ஆசாரிப்பு கூடாரத்தின் பாடங்களை நம்ம தொடர் பாடங்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் படித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பாடங்கள் யாவுமே நாம் பார்க்கும்போது நம்முடைய அன்பான சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட நோட்ஸ் அண்ட் தி டேபர்னாக்கிள் என்ற புஸ்தகத்தின் பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றிய குறிப்புகள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகத்தின் பாடங்களை தான் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நம்ம முதலாவது பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்டர் 1. பாடத்தின் தலைப்பு ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரு கண்ணோட்டம் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் தி டேபர்னாக்கிள் என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்த்து வருகிறோம். இந்த முதல் பாடத்துல இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்கும்போது அநேக சிறு தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறோம் நாம் படித்துக் கொண்டோம். சப் டாபிக்ஸ். முதலாவது நாம் பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஒரு சிறிய ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி நம்ம பார்த்திருந்தோம். ரெண்டாவது தலைப்பு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பாகத்துல ஆசாரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களின் அடையாளங்கள், நிறங்களின் அடையாளங்கள், சிம்பலிசம் ஆஃப் கலர்ஸ் அண்ட் சிம்பலிசம் ஆஃப் மெட்டல்ஸ். அப்புறம் மூன்றாவது பாகத்துல சித்தி மரம் என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு நம்ம நாலாவது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். முதல் பாடத்தின் 4வது பாகம், சாப்டர் 1 பார்ட் 4. இன்றைய சிறு தலைப்பு, இந்த பாடத்தின் சிறு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சப் டாபிக் இஸ் தி சீஃப் ஆர்டிஷன்ஸ். தி சீஃப் ஆர்டிஷன், அதாவது பிரதான கலைஞர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக வழக்கம் போல நமக்கு என்ன இருக்கும்? வழக்கம் போல நமக்கு கொஸ்டின் செஷன் இருக்கும். ஒரு சில கேள்விகள் கேட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சரிங்களா? சரி, போன பாடத்துடைய கேள்வி, பிரியமான சகோதரர்கள, சித்தி மரத்துடைய தன்மைகள் என்னென்ன? வாட் ஆர் தி ஸ்பெஷல் நேச்சர் ஆஃப் தி அகேஷியா வுட் ஆர் சித்தி வுட்? ஷர்லி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். எஸ் எஸ் எஸ், வெரி குட். இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லுங்க. போர்ட்டபிள், சென்டட் ட்ரீ, எவர் கிரீன், இன்செக்ட் ஃப்ரீ, பூச்சி பிடிக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இருக்கிறாங்க, லைட் வெயிட்டட் போர்ட்டபிள். இல்லைங்களா? அதாவது லைட் வெயிட்டட் போர்ட்டபிள்னா ஈஸியாக எடுத்துட்டு போறதுக்காக இதுவாக இருக்கும். லைட் வெயிட்டட், பாரம் குறைவான ஒரு மரமாக சித்தி மரம் இருந்ததாக சிரம். சரி, வெரி குட் சிஸ்டர். So next question to Cecilia sister. அதாவது இந்த சித்தி மரம் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? முதலாவது அது எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது? சிம்பலைஸ். வாட் தி சித்தி would symbolize mainly? வெரி குட். சித்தி மரம்னா அது குறிக்குது நித்திய ஜீவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சித்தி மரம் நித்திய ஜீவனை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ பிரதர் ரசலுடைய ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ரசல் இத என்ன ஒரு மரமாக ஒரு சஜஸ்ட் பண்றது, ரசலுடைய ஒரு சஜஷன் கூட சொல்லியிருந்தேன் நான். ரமேஷ்ல சொல்றீங்களா? அந்த மரம் தான் என்னங்க ஒரு முக்கியமான அந்த மரம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரு முள் செடி போல, லைக் எ புஷ் ட்ரீ. ஸோ அங்கதான் தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு நபருக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த பாயிண்ட் கூட ரசூல் சொன்னதாக பார்த்தா அது என்ன மரம்?
சித்தி மரம் தான். யாருக்கு? மோசே. மோசே முச்செடியில தேவன் தரிசனமானதை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு முச்செடியில தரிசனமானார் என்ற ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அது நம்ம அதுக்கு குறிக்கிறதாக நம்ம பார்த்தது. வெரி குட். சரி, அடுத்த கேள்வி ரீட்டா சிஸ்டருக்கான கேள்வி என்னன்னா, அதாவது சித்தி மரத்துல பூச்சி என்ன செய்யாது? அணுகாது இல்லைங்களா? பூச்சி என்ன செய்யுது? அணுகாது. ஏன் அது அணுகாது? ஏன் பூச்சி அணுகாது? ஒன்னு ரீசன். அப்புறம் அந்த பூச்சி, அது மரத்துக்கு பூச்சி அது சாப்பிடுவது, அது பூச்சி அரிப்பது, அது எதை அடையாளப்படுத்துகிறது? நான் சொன்னேன் இல்லைங்களா போன வாரம்? வெரி குட். சென்டட்ரி, அதோடைய வாசனை நிமித்தமாக எந்த பூச்சியும் அதை கிட்ட ஆகுது அணுகாது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்னங்க, அதுக்கான அடையாளத்தை நம்ம பார்த்தோம். அது என்ன மீன் பண்ணுது? வாட் இட் மீன்ஸ்? தி இன்செக்ட், வாட் இட் மீன்ஸ்? பாவத்தை குறிக்கிறது இல்லைங்களா? எப்படி இந்த பூச்சி ஒரு சிறிய துளை போட்டுக்கொண்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுனா உள்ள போகும், போய் என்ன செய்யும்? தன்னுடைய இனத்தை அபிவிருத்தி செஞ்சு நான் அந்த மரத்தை அழிக்கக்கூடியதாக. அதே போலதான் இந்த பாவம். அதுக்கு ஒரு பிரதர் ரசலுடைய ஒரு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். பால் சிங் பிரதர், அந்த எப்படி இது பாவம் நமக்குள்ள நாங்க டெவலப் ஆகுதுன்றதுக்கு ஒரு பிரதர் ரசல் சொன்ன ஒரு நாங்க ஒரு வார்த்தை, வேர்டு சொல்லி ஞாபகம் இருக்கா? எப்படி பாவம் நமக்குள்ள எப்படி உருவாகுது இல்லைங்களா? நாங்க நமக்குள்ள ஒரு சிந்தை, அது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லைங்களா? ஞாபகம் இருக்குல்ல பால் சிங் பிரதர், ராம் பிரதர்? வெரி குட், வெரி குட். அப்புறம் அடுத்த இன்னொரு விஷயம், ஒரு சிந்தையை விதைத்தால் ஒரு செயலை அறுப்பாய், ஒரு செயலை விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்பாய், சாரி ஒரு பழக்கத்தை அறுப்பாய், ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்பாய் இல்லைங்களா? அதை நாம் பார்க்கும்போது சிந்தை செயல் கொண்டு வருகிறது, கிரியை கொண்டு வருகிறது. கிரியை என்ன செய்து? பழக்கமாகுது. கிரியை தொடர்ந்து செய்யும் போது அது என்னாகுது? பழக்கமாகுது. இட் பிகேம்ஸ் ஹேபிட். அப்புறம் பழக்கத்தை அப்படியே தொடரும் போது அன்பான சகோதரர் நமக்கு என்ன ஆகுது? அது கேரக்டராக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்படியாக நம்ம இதை குறித்து அநேக விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம். சரி, பிரியமான சகோதரர், வெரி குட். எல்லாரும் சரியாக பதில் கொடுத்தீங்க. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, இன்றைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும். இன்றைய பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது நாங்க பிரதான கலைஞர்கள், த சீஃப் ஆர்டிஷியன்ஸ் இல்லைங்களா? பிரதான கலைஞர்கள் என்ற தலைப்புல இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பான சகோதரர்களே, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டிய அந்த கட்டட கலைஞர், இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை யார் இதை கட்டினாங்க? யாருடைய தலைமையின் கீழ் இது கட்டப்பட்டது இல்லைங்களா? இதை கட்டுவதற்கான அந்த தரிசனங்களை, அந்த விளக்கங்களை இல்லைங்களா, ஆல் த டீட்டெயில்ஸ் யார் கொடுத்தாரு? தேவனு மோசேக்கு கொடுத்தாங்க. சீனாய் மலையில தேவன் என்ன பண்ணாரு? இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும், என்னென்ன பொருட்களால கட்டணும், அதோடைய என்னென்ன பொருட்கள் அதுல இருக்கணும், அப்புறம் என்னெல்லாம் அதோடைய அளவுகள், எல்லா டீட்டெயில்ஸ் நாங்க மோசைக்கு தேவன் காட்டினாரு, மலையின் மேல் காட்டினார் இல்லைங்க? அதை நம்ம வாசத்துல வாசிக்கிறோம். மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி ஆண்டவர் வந்து மோசை கொடுத்த ஒரு எச்சரிப்பை நாம் பார்த்தோம். சரி, மோசைக்கு தேவன் என்ன செய்தார்? இதோடைய விளக்கங்கள் என்ன பண்ண தேவன் கொடுத்திருந்தார், எப்படி கட்டணுன்ற விளக்கங்கள். ஆனால் அதை கட்டினவங்க யாரு? இந்த ஆசாரிப்புடைய
அனைத்து வேலைகளை செய்தவங்க யாரு என்பதை குறித்து தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு இங்க சொல்லப்பட்டது. இந்த 2 பிரதான கலைஞர்கள் தான் the 2 chief artisans. இந்த கலைஞர்கள் அவங்களை குறிச்ச விளக்கங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கோத்திரங்கள், அவனுடைய தாத்தா பேரு, அவனுடைய அப்பா பேரு, அப்படி என்ன பண்ணி டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சதான் நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு வாசித்து இதுல நமக்கான பாடங்கள் என்ன, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் என்ன என்பதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 31 verse 2 onwards. ஒரு வசனமா படிங்க, சத்தமா ஃபாஸ்டா படிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவர் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவருக்கு உண்டாக அவரை தேவ ஆவியினால் நிரப்பினேன். சகோதரர்களே, அப்ப நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆசாரி கூடாரத்துடைய அனைத்து பொருட்களை கட்டுவதற்கு தேவன் என்ன செய்றாரு, இந்த பெசலியேலை பேர் சொல்லி அழைக்கிறார் இல்லைங்களா. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து, இஸ் தி சீஃப் ஆர்டிசன் ஆஃப் தி டேபர்னாக்கிள். ஆசாரி கூடாரத்தை கட்டிய பிரதான கலைஞன் யாரு, இவர் தான் பெசலியேல். இவருடைய கோத்திரம் யூதா கோத்திரம். இவருடைய தாத்தா பேர் ஊரி, ஊர். அவருடைய குமாரன் தான், அவருடைய அப்பா பேரு ஊரி இல்லைங்களா, ஞாபகத்துல வச்சுக்கணும். இவருடைய குமாரன் என்ன பண்றார், பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து சகல விதமான வேலைகளை நாங்க செய்கிறதற்கு, அதாவது பொண்ணுல வெள்ளியில, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவர் என்னங்க ஆல்ரவுண்ட் ஒர்க்கர், என்னங்க எல்லா வேலைகளும் அறிந்தவராக இருந்தாரு இல்லைங்களா. அதாவது என்ன சொல்லுகிற, சகலகல வல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சகலகலன்னா சகல கலைகளும் அறிந்தவரை தான் சகலகல வல்லவன் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால பொண்ணு வெள்ளியில வேலை செய்யக்கூடியது, அப்புறம் வெண்கலத்துல வேலை, ரத்தின கருக்கள் என்ன செய்யுது, அந்த இல்லைங்களா, அந்த முத்திரை வெட்டாக வெட்டி பதிப்பது. அவருக்கு என்ன வேலை தெரிஞ்சு, இவாஸ் அ கோல்ட் ஸ்மித் இல்லைங்களா. அப்புறம் ஸ்டோன் கட்டர் இல்லைங்களா, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்ல நாங்க முத்திரை வெட்டாக வெட்டக்கூடியது. அது மாத்திரம் இல்ல, நாங்க மரத்துல சித்திர வேலைகளை செய்வதற்கு இல்லைங்களா. He was a carpenter and also நாங்க carving works or cunning இல்லைங்களா, cunning works இல்லைங்களா. அப்புறம் அது மாத்திரம் அல்லாமல் அதை யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினால் நிரப்பினார். அதாவது பிரியமானவர்களே, இங்க இந்த பெஸ்லியேலுக்கு இல்லாத ஒரு திறமையை தேவன் என்ன பண்ணல, அவருக்கு கொடுக்கல. அவர்கிட்ட இருந்தது ஆல்ரெடி, இந்த திறமைகள் எல்லாம் இதுல அவருக்கு இருந்தது. அதை தேவன் என்ன பண்றாரு, இன்னும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். அவருடைய ஆவியை கொடுத்து அதை என்ன செய்யறாரு, இன்னும் அதை அதிகரிக்க செய்யும். அதை இங்க நாம் பார்க்கும்போது அவனுக்கு இந்த ஞானம் உண்டாக யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினால் நிரப்பி. சோ இதோடைய பிரதான கலைஞர் யாருங்க, பெசலியேல். ஞாபகத்தை வச்சுக்காங்க அன்புக்குரியவர்களே. அதான் நான் சொல்வேன், அடிக்கடி ரிப்பீட்டடா ஏன் சொல்லுவேன் தெரியும், நம்ம மனசுல எப்பவுமே பதிய வச்சுக்கிறதுக்காக தான் அடிக்கடிக்கு இதை சொல்லிக் கொண்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இவருக்கு அசிஸ்டன்ட், இவருக்கு துணையாக தேவன் யாரை கொடுத்திருந்தாரு அப்படின்றத அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31 verse 6 onwards. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள
அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாயையும் அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். பாருங்க, அடுத்து பார்க்கும்போது மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாக்கின் குமாரனாகிய அகோலியா. அகிசாமாக்கின் எந்த கோத்திரம்? இவரு தான் கோத்திரம். இவருடைய அப்பா பேரு அகிசாமாக். அகிசாமாக்கின் குமாரனாகிய அகோலியா. அகோலியாவை அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி. அவருக்கு என்னங்க? அவருக்கு அசிஸ்டண்டா, அவருக்கு துணையாக என்ன செய்யறாரு? அவரை கொடுத்தாரு. அவர் மாத்திரம் அல்லாமல் என்னங்க, ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அப்போ எல்லாவற்றையும் யாரு செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருடைய தலைமை. சீஃப் ஆர்டிஷன் யாருங்க? பெசலியல். அவருடைய அசிஸ்டன்ட் தான், அவருக்கு துணையாக இருந்தது யாருன்னா இந்த அகோலியா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த 2 நபர்கள் தான் இன்னைக்கு பாடத்துடைய ஒரு அம்சம். இந்த 2 பேர் நமக்கு யாரை அடையாளப்படுத்துகிறார்? வேதத்துல நம்ம பார்க்கும்போது பைபிள் எல்லாம் என்ன இருக்குது? இந்த ஆசாரி கூடாரம் நமக்கு ஒரு நிழலாக இருக்கு. அதனால நமக்கு இஸ் a type. The tabernacle is a type. அது மாத்திரம் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் நிழலா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அதை கட்டின இந்த 2 நபர்கள் கூட என்ன இருக்கிறாங்க? ஒரு நிழலாக இருக்கிறார்கள். யாருக்கு நிழலாக இருக்கிறாங்க என்றதுதான் இந்த பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்கணும். யாருக்கு இந்த 2 பேரும் நிழலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வேத வசனங்களை நம்ம ஆராயும் போது, இப்போ இந்த பெசலியலுக்கு தேவன் என்ன கொடுத்தாருனாக்கா, நாங்க எல்லா வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் என்ன செஞ்சார்? அவரை தேவன் நிரப்பினார். அவருக்கு என்ன கொடுத்தாரு? தேவனுடைய ஆவியை கொடுத்தாரு. எது என்ன அந்த ஆவினாக்கா? யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு. சரி பிரியமானவர்களே, இதுக்கு இதே போல ஒரு இணையான வசனம், இதே போல வசனங்கள் வேற எங்கேயாவது யாரை பத்தியாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம தேடும் போது நாங்க ஞானம், புத்தி, அறிவு இது உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லி நம்ம இந்த மாதிரி வசனங்கள் யாருக்காவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது, இது நம்ம ஆண்டவராகிய இயேசை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எப்படி அங்கே பெசலேலை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தான் கோத்திரத்தில் ஊருடைய குமாரனாகிய ஊரின் குமாரன் பெசலியேல் என்று டீட்டெயிலா, அதாவது அவனுடைய குலம், கோத்திரத்தை பத்தி டீட்டெயில் சொல்லப்பட்டு சொல்லப்படும். அதே போலதான் இந்த ப்ராபஸி கூட இருக்கு. இந்த ப்ராபஸி கூட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கோத்திரங்களை குறிப்பிட்டு சொல்லப்படும். வாங்க படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 11 chapter verse 1 and 2. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா, ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை செழிக்கும். கிளை எழும்பி செழிக்கும். இது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். சரி, அடுத்த வசனம் சொல்லுது, ஞானத்தை உணர்வருளும் ஆவியும், இல்லைங்களா, ஆலோசனையும் பெலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல்
தங்கியிருப்பார். அன்பான சகோதரர்களே, என்ன சொல்றது? The spirit of wisdom and understanding and the counsel and might and the spirit of knowledge. பெசேல் சொல்லப்பட்டிருந்தீங்களா? இங்க ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அவனுக்கு உண்டாக, எல்லாவற்றையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம். இல்லைங்களா? ஒர்க்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னும் போது யூகித்து செய்வதற்கு வேண்டிய அந்த ஆவி, இல்லைங்களா? அதே போலதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட the spirit of wisdom, understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and the fear of the Lord. தேவனுடைய ஆவியை இங்கே இயேசு பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த பெசலியல் யாருக்கு நிழலாக இருக்கிறார்னா நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார்ன்றது இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒப்பிடலாம். சரி, இப்போ அது மாத்திரம் இல்லாம இன்னும் நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா, இந்த பெசலியல் எப்படி ஆண்டவருக்கு இயேசுக்கு என்னவா இருக்கிறார், ஒரு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இன்னும் நம்ம அதை உறுதியாக உறுதிப்படுத்தலாம். எப்படின்னு பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட பெயர்கள், நேம்ஸ். பிரியமானவர்களே, பைபிள்ல பாத்தீங்கன்னா, பைபிள் நமக்கு தேவன் பலவிதமாக பாடங்கள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், இல்லைங்களா? அண்ட் டைப் அண்ட் ஆன்டி டைப் இருக்கு பைபிள்ல. பாடங்கள் எப்படி இருக்கு? நமக்கு நிழல் பொருளான பாடங்கள் இருக்கு, குரோனாலஜி இருக்கு, காலக்கணக்கு பாடங்கள் நமக்கு இருக்கு, அப்புறம் தரிசனங்கள் இருக்கு, சொப்பனங்கள் இருக்கு, விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பைபிள் எல்லாம் இருக்குது. இப்படிதான் தேவன் நமக்கு சத்தியத்தை என்ன பண்ணிக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமைகளை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அற்புதங்கள், பைபிள் இருக்கிற அற்புதங்கள் நமக்கு என்னவா இருக்குது, ஒரு பாடங்களா இருக்கு, இல்லைங்களா? தேவன் செஞ்ச, இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நமக்கு என்ன இருக்கு, அதுல ஒரு தெய்வீக திட்டங்கள் இருக்கு. இயேசு சொன்ன உவமைகள், அப்புறம் கனவுகள், தரிசனங்கள், இப்படி தேவன் பலவிதமாக நமக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, பைபிள்ல நமக்கு பாடங்கள் என்ன பண்ற நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசம் என்ன ஆகணும், இன்னும் உறுதியாகணும். நம்ம இன்னும் விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகணும், உறுதியாகணும் அப்படின்றதுக்காக தேவன் நமக்கு நாங்க விதவிதமாக சத்தியங்களை பைபிள் என்ன பண்ணிக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். அதுல நேம்ஸ், பெயர்கள் கூட நமக்கு என்னவா இருக்குன்னாக்கா ஒரு பாடமாக இருக்கு. பைபிள்ல தேவன் வச்சுக்கிற ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு, இல்லைங்களா? நம்மளுக்கு நம்முடைய பேருக்கு அர்த்தம் இருக்குதோ இல்லையோ, ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட நபர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பொருத்தமும் அவங்களுக்கு இருக்கு. அதாவது தேவன் அவங்களுக்கு வச்சுக்கிற பெயர் வந்து ஒரு பொருத்தமா இருக்கு, அதாவது நபருக்கு பொருத்தமான ஒரு பெயர் வச்சுக்கப்பட்டிருக்கோம். அதே நேரத்துல அதுக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கு, இல்லைங்களா? பைபிள் நிறைய நாம் பார்க்கிறோம். தேவன் சில பேருக்கு தேவனே பேர் வச்சுக்கிறாரு, சில பேருக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, பேரை மாத்தியும் வச்சிருக்கிறார். பைபிள்ல பார்க்கிற சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டவங்க யாராவது ஒரு 2-3 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பிறக்கிறது முன்னாடியே, இல்லைங்களா? நான் எப்பவுமே வந்து வெரி குட், நீங்க சொன்னது தப்பு இல்லை. எப்பவுமே வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னாக்கா எங்க ஸ்டார்ட் பண்ணோம், ஜெனிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்பவுமே சர்ச் கொடுக்கும் போது நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணோம், ஆதி ஆகமத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கேக்குதுங்களா? ஓகே, புரியுமான. அதுதான் வந்து ஒரு ஆர்டர். எப்பவுமே வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எப்பவுமே என்ன பண்ணுங்க, எங்க தேட ஆரம்பிக்கணும்னா ஜெனிசியஸ், எக்ஸோடஸ், இப்படி அப்படியே தேடிட்டு வரும். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர். உடனே ரெவல்யூஷன் போயிடக்கூடாது. கேள்வி கேட்ட ரெவல்யூஷன் போயிடும், இல்லை சென்ட்ரல்ல கேட்குறது அதுதான் கரெக்டா இருக்கும். சரி, பைபிள்ல தேவனே, தேவனால நாங்க பேர் வைக்கப்பட்டிருக்கோம். யாரு? அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே. யாக்கோபுக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சாங்களா? ஈசாக் வச்சுக்கிறாங்க. இஸ்மவேல் வைக்கப்பட்டிருக்கு.
இல்லைங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்டது. ஏன்னா வேற யாராவது அப்படியே வேற யாராவது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்டிருக்கா? இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து. சிம்சோன். இது அநேகருக்கு தேவனா படிக்கிற சாலமோனுக்கு தேவன் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னங்க பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் அவங்களுக்கு பேர் வச்சுக்கிறாருன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு அர்த்தங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பேரை மாத்தி என்ன பண்ணிக்கிறார்? சில பேருக்கு தேவன் ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஆல்டர் பண்ணுங்க யாருன்னு? அபிராம். ஆக்சுவலி அவர் பேர் என்னங்க? அபிராம். அவருக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஆப்ரஹாம். சரியா ஆப்ரஹாம் மாத்தினார் அவரு. சும்மா இருக்காங்க, பேரெல்லாம் மாத்தி வச்சுக்கணும். ஏன் மாத்தினாருங்க? ஏன்னா இனிமேல அப்ரஹாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், மெனி நேஷன்ஸ். அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அப்புறம் யாருக்கு? சாராய். சாராய்க்கு என்ன பண்றாரு? சாரால் அப்படின்ற பெயர் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேக ஜாதிகளுக்கு தாய், அநேக ஜாதிகளுக்கு தாய் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்குது. அதே போல யாக்கோபுக்கு என்ன பண்ற ஆண்டரு? பேரை மாற்றி வச்சாரு. அந்த பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. உலகமே இன்னைக்கு பேச உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் இல்லைங்களா? ஆண்டர் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது இல்லைங்களா? அந்த பேர் என்னங்கது? இஸ்ரேல் இல்லைங்களா? யாக்கோபுன்ற பேர் அவருக்கு இருந்துச்சு. யாக்கோபுன்ற பேருக்கு நான் அர்த்தம் என்னங்க? ஏமாத்து, டிசீவர். பிறந்ததுல இருந்து எல்லாரும் ஏமாத்துறது தான் அப்படின்னு பழக்கம். பாருங்க, ஏமாத்துக்காரன் பேர் வச்சுக்கிறாங்க. பாருங்க, அந்த காலத்துல வீட்டெல்லாம் பேர் இப்ப வைக்குமா? இப்ப வைக்கும் பாருங்க, அவருக்கு அந்த பேருக்கு சம்பந்தமே இருக்காது. ஒருத்தருக்கு பேர் வந்து அன்பரசன். என்னங்க, எப்ப பாரு எரிஞ்சுக்கினே இருப்பார் இல்லைங்களா? கோபப்பட்டுனே, ஆனா அவர் அன்புக்கு அரசன். சில பேருக்கு ஆரோக்கியராஜன் பேரு, எப்பப்பா உடம்பெல்லாம் வியாதி வச்சுன்னு, ஆனா பேர். இப்படி பாருங்க அன்புக்குரியவர்களே, பேருக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. பேர் அப்படித்தான் வைக்குவாங்க பிரியமானவர்களே. பைபிள்ல மாத்திரம் இல்ல, உலகத்துல அப்படித்தான் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து பேர் வந்து அந்த நபருக்கு பொருத்தமான பேர். ஈசாக்கு நபர் என்னங்க அர்த்தம்? சிரிப்பு. சிரிப்புன்னு பேர் வைக்குமா? நம்ம குழந்தைங்களுக்கு ஈசாக்குன்னு வச்சிடணும். ஏன்னா ஈசாக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா மீனிங்கே நம்ம மொழியில வைக்கணும்னா சிரிப்புன்னு வச்சா இல்லைங்களா? இப்படி ஒரு பேரை வச்சா அப்படின்னு. அப்ப பாருங்க, அப்போ பேர்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க என்ன பேர் வச்சுக்கிறாங்க? அந்த நபருடைய குணத்தை சம்பந்த பொறுத்து அந்த பேர்கள் வைக்கப்பட்டது. டிசீவர். ஏன்னா யாக்கோபு பிறக்கும் போதே என்னங்க அவருடைய குணத்தை காட்ட ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? ஏசாவுடைய காலை குடிச்சுட்டே வந்தார். அப்புறம் ஏசாவை ஏமாத்தினாரு. அப்புறம் ஏமாத்தி என்ன பண்ணாரு? சேஷபுத்திர பாகத்தை வாங்கினாரு. அப்புறம் என்னங்க, அவங்க பெத்த அப்பாவை கூட விட்டு வைக்கல இல்லைங்களா? ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு? ஈசாக்கு ட்ரெஸ் மாத்தின்னு போயிட்டு, ஏசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போயிட்டு, நான் தான் உன்னுடைய மூத்த மகன் ஏசா வந்திருக்கிறேன் அபாட்டமா என்னங்க பொய்ய சொல்லி. அப்புறம் அங்க போனா மாமனார் வீட்டுக்கு போனாங்க. என்ன பண்ணாரு? அங்கேயும் அவருடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சு. அதான் தேவன் திரும்பி வரும்போது ஆனா என்ன சொல்லிட்டாரு? இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும். ஏன்னாக்கா பிரியமானர்ல, இது வரைக்கும் நீ ஏமாத்துனதெல்லாம் போதும், இனிமேல நாங்க இந்த ஒரு புதிய ஒரு வாழ்க்கைய தொடர்ந்து சொல்லி தேவன் அவருக்கு பேரை மாத்தி வைக்கிறார் இல்லைங்க. அது ஒரு எஃபெக்ட் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க பேர் என்ன பண்ணுது? அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தேவன் அதான் பண்ணிருந்தான் அங்க செஞ்சது பிரியமான சகோதரர். சரி, இப்படி பைபிள்ல வந்து அநேகருடைய பெயர்கள் என்ன மாற்றப்பட்டிருக்கு. அநேக பெயர்களை தேவன் வச்சிருக்கிறது நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது? தி நேம் இஸ் ஆல்சோ எ சிம்பாலிசம். பெயர்கள் கூட நமக்கு என்ன இருக்கு? ஒரு அடையாளங்களாக இருக்கு. இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இதை நான் நீங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, பெஸ்ரேல் எப்படி நம்ம ஆண்டவர் இயேசுக்கு
ஒரு நிழலாக இருக்கிறாரு. எப்படி இயேசுக்கு அவர் பொருத்தமாகிறாரு என்பதை அவருடைய பெயர், அவருடைய அப்பாவுடைய பெயர், அவருடைய தாத்தாவுடைய பெயர், அது கோத்திரத்துடைய பெயர் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போறோம்? இயேசுக்கு பொருத்தமாகுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பொருத்தி பார்க்க போறோம் இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? அப்படி பொருத்தி பார்க்கும்போது எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றத என்ன பண்ணலாம், நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கடந்து போலாம். பெத்லெகேம் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன சரிங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பெத்லெகேம் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னக்கா, ஷேடோ ஆஃப் காட், தேவனுடைய நிழல் என்று அர்த்தம் இல்லைங்களா? பெத்லெகேம் என்றால் தேவனுடைய நிழல், ஷேடோ ஆஃப் காட் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக. சரி பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னவாக இருக்கிறாரு? தேவனுடைய சாயலாக இருக்கிறாரு, தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அவரை குறிச்சு பைபிள்ல சொல்லுது, இயேசு குறிச்சு என்ன சொல்லுங்க? தேவனுடைய தற்சுரூபம். வாசிக்கலாம் சில வசனங்கள் இயேசுவை குறித்து பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுது. அப்போ பெத்லெகேம் எப்படி இயேசுக்கு பொருத்தமாகிறார்ன்றத நம்ம இந்த வசனங்களை வச்சு நாம் பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. கொலோசியர் 1st chapter verse 15. அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். Who is the image of invisible God? காண முடியாத தேவனுடைய தற்சுரூபமாக நம்ம ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. இன்னொரு வசனம் படிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது இயேசு குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, அவரு அவருடைய தன்மையின் சுரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு குறித்து சொல்றார். வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த 3 படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஆண்டவரை பத்தி எழுதும் என்ன சொல்றாரு? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், பிரைட்னஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி. பிதாவாகி தேவனை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியும். ஆனா நேரடியாக அல்ல, அவரை யாரும் பார்க்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம அவரை பார்க்க. அதான் இங்க சொல்றாரு, இஸ் a image of invisible God. இன்விசிபிள்னா பார்க்க முடியாத தேவனுடைய ஒரு தற்சுரூபம். அதரிசனம் என்றால் பிரியமானல பார்க்க முடியாது, தேவனை யாருமே பார்க்க முடியாது. அவரை எப்படி பார்க்கலாம்னா இயேசு மூலமா பார்க்கலாம். அதை இங்கே சொல்றாரு, அவர் the brightness of his glory, expression image of his person அப்படின்னா, அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சுரூபம்னா பிதாவாகி தேவனை போலவே யார் இருக்கிறாருங்க? ஆண்டவராகிய இயேசு. எப்படி இருக்கிறார் கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, அதாவது 100% பிதா எப்படி இருப்பாரோ, நாங்க குணத்துல பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாரோ அவரை போலவே யாருங்க? கர்த்தராகிய இயேசு. எவ்வளவு பர்சன்டேஜுங்க? 100%. ஒண்ணு கூட 1% குறைவா 100க்கு 100 இயேசு அப்படியே பிதாவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவரா. அதனால்தான் இயேசு சொல்லும் போது தைரியமா சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இல்லைங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு என்ன விஷயத்தை குறித்து சொல்றாருன்னா, இயேசு பிதாவை போலவே இருந்தார். பிதாவுடைய எல்லா குணங்கள் யார்கிட்ட இருந்துச்சுங்க? பிதாவாகி தேவனுடைய எல்லா குணமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில எப்படி இருந்துச்சுன்னா பரிபூரணமா இருந்துச்சு. ஃபுல்னஸ் இல்லைங்களா? எப்படி இருந்துச்சுங்க? குறைவா இல்லை, பரிபூரணமாக இருந்தது. பிரியமானவர்களே, அதான் பெத்லெகேம் அப்படின்னா தேவனுடைய நிழல். நமக்கும் பிதாவுக்கும் கம்பேர் பண்ண முடியும் இல்லைங்களா? நம்ம யாருடைய? நம்ம தேவனுடைய நிழல் அப்படின்னு நமக்கு இயேசு பிதாவுக்கு தேவனுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, அது நாங்க மேட்சே ஆகும்.
அதான் ஒரு இடத்துல சொல்றாரு ஏசாயால 55ஆம் அதிகாரத்துல, நமக்கும் தேவனுக்கும் இல்லைங்களா வித்தியாசம். இயேசுக்கும் பிதாவுக்கும் இயேசுக்கும் நம்ம கம்பேர் பண்ணாக்கா 2 பேருடைய குணம் எப்படி இருக்கு? பிதாவுடைய குணங்கள் இயேசுக்கு எப்படி இருக்கு? 100% இருக்கு, 100% இருக்கு. ஆனா நம்மளை குறிச்சு சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க பிரியமானவர்களே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரம் நாங்க என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. சரிங்களா? வாசிங்க, அது 55ஆம் அதிகாரம் 55ல அந்த வசனத்தை வாசிக்கலாம். படிங்க 8 படிங்க. 8ஆம் வசனம். நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய தாட்டம் இதாவுடைய தாட்டுக்கு என்ன இருக்குது? டிஃபரன்ஸ். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரத்துல இருக்கு? எட்டாத உயரம். பிரியமானவர்களே, நமக்கும் தேவன் நம்ம அவர் வெளிச்சம் அப்படின்னா நம்ம இருள், நம்ம இருள்ல இருக்கிறோம். அவர் வெளிச்சத்துல இருக்கிறார். அதான் பிரியமானவர்களே. ஆனா இயேசுக்கு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா என்னங்க, இயேசுக்கும் பிதாவுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வசனம் அவருக்கு பொருத்தமாகுமா? என் நினைவுகள் அதான் சொல்றாரு இல்லைங்களா? என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படியே நான் செய்ய வந்தேன். என்னுடைய சித்தம் அல்ல, அதாவது பிதாவாகி தேவன் என்ன நினைக்கிறாரோ அதையே இயேசு என்ன பண்ணாரு? மாத்தி நினைக்க மாட்டார். 1% இல்லை, 100%. நம்மள கம்பேர் பண்ணாக்கா நம்ம பிதாவுடைய சித்தத்தை எப்ப செய்வோம்? எப்பயாவது ஒரு முறை தான் செய்வோம், என்னைக்காவது ஒரு முறை. ஆனா இயேசுடைய விஷயத்துல அப்படி அல்ல. அவரே பிதாவின் சித்தத்தை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. பிரியமான சகோதரர்களே, அதுதான் இயேசுக்கு பிதாவுக்கு இருக்கிற அந்த கம்பேரிசன். அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா தேவனுடைய நிழலாக இருக்கிறார். அதாவது தேவனை போன்றவர் இல்லைங்களா? இஸ் லைக் காட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி பிரியமானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இவருடைய அப்பா பேர் என்ன? அப்பா பேருனாங்க ஊரி. சரிங்களா? இதுவும் நம்ம பார்த்தோம். வெசலேல் அப்படின்னா தேவனுடைய நிழல் என்று பார்க்கணும். தேவனுடைய நிழல் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பொருத்தமானது. அடுத்து அவருடைய மகன் பேருனா அவருடைய அப்பா பேருனாங்க ஊரி. வெஸ்லேயோட அப்பா பேர் ஊரி. ஊரி அப்படின்னாக்கா லைட் என்று அர்த்தம், ஒளி என்று அர்த்தம் தருகிறது. ஊரி என்றால் ஒளி. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறார் இல்லைங்களா? பைபிள் அதான் சொல்றீங்களா? வாசிக்கலாம். யோவான் 1:9 வசனத்தை வாசிக்கலாம். John 1st chapter verse 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாத்தீங்களா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஆண்டவர் அநேக இடத்துல சொல்லிக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாங்க மெய்யான ஒளி அப்படின்னா என்னங்க, இதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு போறோம். லைட் அப்படின்னா என்னன்னாக்கா ஜீவன், உலகத்துக்கு ஜீவனை தருகிறவர். சத்தியத்தை குறிக்கும். வெளிச்சம் என்ன குறிக்கும்? சத்தியத்தை குறிக்கும். அதே நேரத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணும்? குறிக்கப்பட்டதான். ஆண்டு சொல்றாங்களா நமக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் இல்லைங்களா? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்துக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. நம்முடைய நற்கிரைகள் இல்லைங்களா? அதாவது மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்ப யாருன்னா இது நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு மிகவும் பொருத்தம். இஸ் த
நாங்க லைட் அண்ட் த வேர்ல்ட், உலகத்துக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார். என்னன்னா அது பல அர்த்தங்களை தருது. அவர் சத்தியமாக இருக்கிறாரு, உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். லைட்னா நாங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. அதே நேரத்துல உலகத்துக்கு அவர் ஜீவனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார், லைஃப் கிவர். அப்போ வெளிச்சம்ன்றது இப்படிப்பட்ட அர்த்தங்களை கொண்டது. அதுல ஊரி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா லைட் என்று அர்த்தம் புரிகிறது. அது நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாங்கள் பொருத்தமாகிறது. சரி, அவருடைய தாத்தா பேர், பெஸ்ரேலுடைய தாத்தா பேர் என்னங்க? ஊர். பாத்தீங்களா பிரியமானவர்களே, என்ன பேரு? ஊர் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நோபல் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? நோபல், உயர்ந்த என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கு. பிரியமானவர்களே, இது இயேசுக்கு பொருத்தமா இருக்குமா? இது இயேசுக்கு பொருத்தமாகுமான்னு கேட்டா அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் இஸ் a noble, he has a noble character. இயேசுடைய குணம் என்னங்க? உயர்ந்த உள்ளம் படைத்தவர், உயர்ந்த குணம் படைத்தவர். பிரியமான சகோதரர்களே, எப்படி சொல்லலாம் இல்லைங்களா அப்படி பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். போல் நமக்கு இயேசுடைய அந்த உயர்ந்த உள்ளத்தை பத்தி என்ன பண்றாருங்க சொல்லுங்க. அவர் எவ்வளவு உயர்ந்த உள்ளம் அன்புக்குரியவர்களே, இது கூட அவருக்கு பொருத்தமாகுது. வாங்க வாசிக்கலாம். 2 Corinthians 8 chapter 9th verse. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். பிரியமானவர்களே, இயேசு யாருங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர், இஸ் ரிச். நம்ம எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பில்கேட்டை விட ஐஸ்வர்யம் உள்ளவரா? அம்பானி, முகேஷ் அம்பானி ஐஸ்வர்யம் இவங்கெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. நம்ம சொல்லிக்கிறீங்களா? எலன் மாஸ்க் பில்லியனியர்ஸ் லிஸ்ட்ல என்னங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாருங்க? எலன். அவர் இந்த பூமியில, இந்த அமெரிக்காக்கு இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு மாத்திரம் தானாங்க அவரு ரிச். ஆக்சுவலி தேவனுடைய கிரியேஷன்ல இந்த பூமி நாங்க ஒரு துரும்பு. இது தேவன் படைச்சுக்கிற கோடி கோடிக்கான நட்சத்திரங்கள் இல்லைங்களா, கோடி கோடிக்கான பிளானட்ஸ், இதெல்லாவற்றுக்கும் ஒரே வாரிசு யாருனாக்கா இஸ் a only heir. ஜீசஸ் the only heir. அவர் மாத்திரம் தாங்க இந்த எல்லாத்தையும் தேவன் யாருக்காக படைச்சார்? நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றே படைச்சார். அவருடைய செல்ல பிள்ளை, அவருடைய நேசகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துக்காக தாங்க எல்லாம். இதுக்கெல்லாம் சொந்தக்கார யாருனாக்கா ஒரே வாரிசு. அதுதான் இயேசு கிறிஸ்து. பைபிள்னா சொல்ல தெரியுங்களா? ஒன்லி பிகாட்டன் சன். இந்த பேர் யாருக்கு? ஏன் இயேசு மாத்திரம், ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பைபிள்ல என்ன சொல்லுது? ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு சொல்லு. ஒன்லி பிகாட்டன் என்ன தெரியுங்களா? ஒரே மகன் அர்த்தம், ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லப்படுற இயேசு அநேக இடங்களை நம்ம வாசிக்கிற அன்புக்குரியவர்களே, ஒரே பேரான குமாரன்னா பிதாவாகி தேவனுக்கு ஒன்லி சன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்காக தாங்க இது எல்லாவற்றையும் படைச்சார். அதான் இங்க போல் சொல்றாரு, அவர் என்னவா இருந்தாரா? ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து இல்லைங்களா, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படி உங்கள் நிமித்தம் நான் தரித்திரம். நம்மள ஐஸ்வர்யங்கள் ஆக்குறதுக்காக இயேசு நானாரா? இயேசு தரித்திரனார். பாருங்க, he became poor, his poverty might be rich. இல்லைங்களா பிரியமானவர்களே, he became poor அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இயேசு தரித்திரனானாரு இல்லைங்களா? இயேசு எங்க பிறந்தாரு? இயேசு எங்க பிறந்தார் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவரு தெருவுல பிறந்திருக்கார். ஒரு வழியில இயேசு பிறந்துட்டார் பிரியமானவர்களே. அவருக்கு என்னங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இல்லை. அவர் எங்க கடத்தினாங்க கேட்டீங்கன்னா, ஒரு மாட்டு தண்ணி குடிக்கிறது பாருங்க, அந்த தொட்டில தான் அவரை துணியில சுத்தி அவரை கிடத்தினாரு. அவரை ஒரு பட்டு தொட்டில என்ன பண்ணல, அவரை போடல. ஒரு பணக்கார மகனா இருந்தா பாருங்க. இப்ப நம்ம முகேஷ் அம்பானியுடைய மகனை இல்லைங்களா, மகன் அவர் பிறக்கும் போது
முகேஷ் அம்பானி எடுத்துன்னு போயிட்டு தொட்டியில போட்டு எடுத்துருப்பாரா? அவர் பிறகுது முன்னாடியே பாருங்க, இப்ப கல்யாணம் பண்ணா இல்லைங்களா? எவ்வளோங்க? 5,000 கோடியில கல்யாணம் பண்ணி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஒரு ரிச்மேன், ஒரு பணக்காரன் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யும் போது எப்படி செஞ்ச? ஆனா இவர் பாருங்க என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த பணக்கார அப்பா தன்னுடைய மகன் எங்க பிறக்க வச்சுக்கிறாரு? ஹாஸ்பிட்டல கூட இல்ல, தெருவுல பிறக்க வச்சாரு. எங்க கடத்தினாரு? மாட்டு தொல்லத்துல மாட்டு தண்ணி குடிக்கிற தொட்டியில அவருக்கு தாலாட்டு பாடாங்க கடத்தினாங்க. எதுக்காகன்னு கேட்டா நம்மள ஐஸ்வர்யம் தான். ஒரு ஏழை அப்பா அம்மாவுக்கு பிறந்தார் இயேசு கிறிஸ்து. யோசேப்பு மரியாள் யார் தெரியுங்களா? அவங்க ஒரு ஏழை குடும்பம், ஒரு புவர். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, இயேசு பலி செலுத்த இயேசுக்கு பிரதிஷ்டை பண்ண கூட்டின்னு போகும்போது, விருத்த சேதனம் பண்ணும்போது என்ன கொடுத்தாங்க? பலி புறா கொடுத்தாங்க. ஒரு ஆடு இல்ல ஒரு மாடு வாங்க அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு சக்தி இல்லை. அவங்க அப்பா ஒரு கார்பெண்டர். அப்படிப்பட்டவருக்கு இயேசு கிருஷ்ணனாரு அங்க பிறந்தது நம்ம இதை காட்டுதுன்னா, பிரியமானவர்களே, அவருடைய உயர்ந்த உள்ளம் மற்றவங்களை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தன்னை தரித்திரமாக்கினார். ஆனா நீ உலகம் எப்படி செயல்படுது? நீ பெரிய பெரிய பணக்காரங்க ஆயிக்கிறாங்களே இவங்க எல்லாருமே, இவங்களை எப்படி ஆனாங்க? மத்தவங்களை தரித்திரராக்கி இவங்க நான் இருக்கிறாங்க பணக்காரன். இவன் நான் பேசுறேன் இல்லைங்களா, இந்த பெரிய நர்ஸ்லாம், இவங்க எல்லாருமே பிரியமானவர்களே, மற்றவங்களுடைய கஷ்டத்துல நினைக்கிறாங்க, இவங்க ஐஸ்வர்யம் நினைக்கிறாங்க ஒழிய, இயேசுடைய விஷயத்தை நீங்க பார்க்கும்போது மற்றவர்களை ஐஸ்வர்யங்களாக்குறதுக்காக இவர் நினைக்கிறாரு தரித்திரராயிருக்காதான். போல இங்க எப்படி எழுதுறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே இல்லைங்களா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யம் உங்கள் நிமித்தம் தரித்திரா. தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நம்ம அவர் டீப்பா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த இந்த தியாகம் ஒரு சுயநலமற்ற ஒரு தியாகம் இல்லைங்களா? எல்லாரும் தியாகம் செய்வாங்க இல்லைங்களா? எல்லாரும் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய தியாகம் செய்வாங்க. ஆனா அந்த தியாகத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுயநல நோக்கம், ஒரு செல்ஃபிஷ் இன்டென்ஷன் அப்படி இல்லாம யாருமே செய்ய மாட்டாங்க. ஹியூமன் நேச்சர் அது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் அப்படின்னாக்கா என்ன நோக்கத்தை செய்வோம் அப்படின்னாக்கா, நீங்க அதை திருப்பி கொடுப்பீங்கோ, இல்ல நான் கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்வீங்க. என்னை பத்தி 4 பேருக்கிட்ட இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு உதவி, கஷ்டத்துல எனக்கு உதவி செஞ்சாரு, இப்படி என்னை பத்தி ஒரு புகழ்ச்சியா பேசுவீங்க அப்படின்ற இன்டென்ஷன் தான் கொடுக்கும். நான் உங்களுக்கு கொடுத்து ஒரு தேங்க்ஸ் சொல்லன்னு வைங்களேன், நீங்க எனக்கு இப்ப நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா நான் என்ன பண்றேன், ரீடாக்ஸ் கொடுக்குறேன், வாங்கி பேக்ல போட்டு நேரா போயிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்வேன், இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுக்கிறேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாங்களேன்ட்டு மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு அதிருப்தி ஏற்படும். உங்களுக்கு ஆயிருக்க, நம்ம எல்லாருக்கும் ஆயிருக்க இல்லைங்களா? நம்ம யாரும் நிறைய பேர் நம்ம சொல்லி கொள்கையா இருக்கோம், ஒரு நன்றி கூட சொல்லுங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. அப்போ மனித நம்ம என்ன ஒரு இன்டென்ஷன்ல செய்யறோம் அப்படின்னாக்கா, ஒரு சுயநல நோக்கத்தோடு தான் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யும். ஆனா ஆண்டவராகிய இயேசுடைய விஷயத்தை நீங்க எடுத்தீங்க அன்புக்குரியவர்களே, ஏன் தேவன் அவரை அவ்வளவு உயர்த்தினாரு? ஏன்னா அவருடைய உயர்ந்த உள்ளத்துக்கு ஏத்த மாதிரி தேவன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம பார்க்கும்போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என்ன பண்ணிக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? பிலிப்பியர் 2:5-9 வரைக்கும் படிச்சீங்கன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன பண்ணிக்கிறார், அவரை உயர்த்தினார். படிச்சலாம் வாங்க வசத்தை வாசிங்க, பாஸ்டா படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிபவராகி தம்மைத்தானே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர்
பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். All above name, above all the names. பிரியமானவர்களே, எல்லா நாமத்துக்கும் மேலான. ஏன் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு மாத்திரம் இவ்வளவு ஒரு கனத்தை கொடுக்கிறாரு? இல்லைங்க, மற்ற யாருக்குமே என்ன பண்ணல, இந்த அளவுக்கு கனத்தை கொடுக்கல. இல்லைங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்னா இயேசுக்கு மேல யாராவது இருப்பாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? அதாவது அவருடைய கிரியேஷன்ல பிதா விட்டுட்டு, பிதா வந்து கிரியேட்டர், கிரியேஷன் பழைய சிருஷ்டிகள், அவருடைய சிருஷ்டிகள்ல இயேசுக்கு மேல யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? நோ. இருப்பாங்களா? பின்னாடி வரக்கூடிய காலத்துல இப்போ இயேசுக்கு மேல யாராவது வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல பிரதர், அவரை விட இன்னும் நல்லவங்க யாராவது வந்தாலும் வரலாம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நெவர். இல்லைங்களா? முன்னாடி இருந்தது இல்லை, இனிமேலும் அவரை போல யாருமே இருக்கிறதும் இல்லை. பாருங்க, அந்த உயர்ந்த உள்ளத்தை பாருங்க, அவருடைய உயர்வை பாருங்க பிரியமானவர்களே. அதாவது வெளித்தோற்றமான உயர்வு கிடையாது, அவருடைய உள்ளம் அப்படி இருந்துச்சு. அதாவது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம என்ன பண்ணிக்கிறாரு? தானே தியாகம் செய்திருக்கிறார். நோ எனி எக்ஸ்பெக்டேஷன். ஏதாவது இதை நான் செஞ்சேனாக்கா, நான் சிலுவையில மறிச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன ரத்த சாட்சியா சொல்லி என்ன பண்ணுவாங்க? என்னை பிரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரு? என்னை உயர்த்துவாரு. அப்படி எல்லாம் அவருக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை. இருந்திருந்தா நிச்சயமா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிக்க மாட்டாரு? உயர்த்திக்க மாட்டார். ஏன்னா பிதாவுக்கு என்ன தெரியும்? ஒருத்தருடைய இதயத்தை அவர் என்ன பண்ணுவாரு? பாக்குறாரு இல்லைன்னா, இருதயத்தையும் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அப்படின்ட்டு சங்கீதத்துல அவரை குறிச்சு இருதயத்தையும் உள்ளந்திரியங்கள்னாக்கா நம்முடைய தாட்டு, இன்டென்ஷன், நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஆராய்ந்து அறிஞ்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், எதுக்காக செய்யறோம், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்களா, நம்முடைய என்ன சிந்தனை எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிறாரு. அப்படி ஒருவேளை இயேசுக்குள்ள இந்த சுயநலமான ஒரு நோக்கம் காணப்பட்டிருந்தால், அன்புக்குரியவர்களே, இயேசு நிச்சயமா ஆண்டவர் பிதாவாகி தேவன் உயர்த்திக்க மாட்டார். அவருடைய தூய்மையான அந்த உள்ளம் பாருங்க இருக்குன்னா, எந்த எதிர்பார்ப்புமே ஒரே நோக்கம் என்னங்க, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லைங்களா? மரித்து கொண்டிருக்கிற மனித குலத்துக்கு என்ன செய்யணும்? ஜீவனை மறுவாழ்வு கொடுக்கணும். இந்த மேன்கைண்டுக்கு, இந்த மனித குலத்துக்கு என்ன செய்யணும்? மறுவாழ்வு கொடுக்கணுன்றது தான் அவருடைய ஒரு நோக்கமா இருந்தது ஒழிய தனக்கென்று எந்த ஒரு சுயநல நோக்கம் இருந்தது கிடையாது. அதான் இங்க நம்ம பிலிப்பில வாசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? ஆதலால் தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்று சொல்லி, இதான் பிரியமானவர்களே, அந்த நேம், த நோபல் அப்படின்ற ஒரு பேரு, ஊர் அப்படின்னா நோபல் அப்படின்னா, இது நம்ம ஆண்டவராக இயேசுக்கு மிகவும் பொருத்தமானது. அதனாலதான் பிதாவாகி தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா பிரியமானவர்களே? இயேசுவை பார்த்துட்டு தான், இல்லைங்களா, பாருங்க, இயேசுடைய குணத்தை பார்த்துட்டு பிதாவாகி தேவன் என்ன சொல்லிட்டாருனாக்கா, யாருக்கெல்லாம் உயர்வு, மகிமை, ஜீவன் தேவையோ அவங்க எல்லாரும் யாரை போல மாறணும்? என்னுடைய மகனை போல மாறணும். அதான் சொல்லிட்டா இல்லைங்களா? ரோமர்ல வாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் அவரோடு கூட மகிமை அடையணும் அப்படின்னாக்கா அவங்களாம் என்ன ஆகணும்? இயேசுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். 8:29 வாசி. 8 chapter verse 29 படி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேர் ஆனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க பிரியமான சகோதரர்களே, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாரை போல இருக்கணுமா? பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த குவாலிபிகேஷன் அப்படின்னாக்கா, இந்த 1,44,000 இல்லைங்களா, அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா இயேசுவாக இருப்பாங்க. அப்படின்னா எத்தனை இயேசுங்க? 1,44,001
இல்லைங்களா? 1,44,000 44 ஒரு இயேசுக்கள். இது ஹெவன்ல. பூமியில கூட பிரியமானவர்களே, மனித குலத்துக்கு கூட யாரை போல மாறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு? இயேசு. அதான் இயேசு கிளியரா சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. நானே வழின்னா என்னன்னாக்கா, அவரை போல வாழ்வது, அவரை போல அவருடைய குணங்களை அணிந்து கொள்வதுதான் இந்த குவாலிபிகேஷன். அப்பனா இதை எட்ட முடியுமா? நம்மளுக்கு இதை அடைய முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனா பை கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபையினால், நல்ல உள்ளம் தான் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கறது அவருக்கு தெரியும், நம்முடைய பாவ சரீரத்துல இருக்கிறோம், நம்மளால பர்ஃபெக்டா வாழ முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். ஆனா தேவன் நம்ம என்ன பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை, இன்டென்ஷன் பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை தேவன் பார்த்து நம்ம என்ன செய்யறாரு? நியாயம் தீர்க்கிறார். நம்ம முகத்தை பார்த்து நியாயம் தீர்ப்போம் இல்லைங்களா? ஒருத்தருடைய நடவடிக்கை பார்த்துட்டு உடனே முடிவு பண்ணிடுவோம், இவரு இல்லை, இவர் சரியில்லைன்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஆனா அவருடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு தேவனுக்கு தெரியும். அதை நம்ம பார்க்கும்போது இந்த நோபல் அப்படின்னும் போது அது நம்ம ஆண்டவராகிய இயேசு மிகவும். அடுத்து பார்க்கும்போது யூதா என்ன கோத்திரம் ஆண்டவர் பிறந்தாரு? யூதா கோத்திரத்துல ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். யூதா என்னங்க? பிரைஸ். ஜூடா மீன்ஸ் பிரைஸ். பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியில பிறந்தது இந்த தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தார், தேவனுக்கு துதியை கொண்டு வந்திருக்கிறார் இயேசு. He brought praise to the Lord. இல்லைங்களா? பிரியமானவர்களே, இயேசு பிறக்கும் போது தூதர்கள் என்ன பண்ணாங்க? தூதர்கள் தேவனை துதித்தார்கள். பாருங்க பிரியமா, ஒருத்தர் பிறக்கும் போது யார துதிச்சாங்களா? தேவனை துதித்தாங்க. என்ன சொல்லி துதிச்சாங்களா பாருங்க, அதை வாசிக்கலாம் வாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. லூக் 2nd chapter verse 13 and 14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Glory to God in the highest, and on the earth peace, good will toward men. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிச்சான். இயேசு பிறக்கும் என்ன அப்படின்னா பிரியமானவர்களே, யார் துதிச்சது? யார் துதிச்சாங்களா? தேவதூதர்கள், பரமசேனையின் திரள் இல்லைங்களா? பரலோகத்துக்கிற தூத, மல்டிடியூட் ஆஃப் ஹெவன்லி ஹோஸ்ட் பிரைசிங் காட். தேவன் என்ன பண்றாங்க? பிரைஸ் பண்ணாங்க. பிரியமான என்ன பார்த்தீங்களா? என்ன தெரியுங்களா? இயேசு பிறக்கும் போது இல்லைங்களா, தூதர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இது வரைக்கும் இந்த மனித குலம் மரணத்திலையும் கஷ்டத்திலையும் நோயிலையும் இல்லைங்களா அங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அங்க தேவன் பாக்குறா இல்லைங்களா? பரலோகத்துல இருந்து தூதர்களும் பாக்குறாங்க இல்லைங்களா? பிரியமான நல்ல தூதர்கள் இருக்காங்களே இல்லைங்களா? தேவனோடு இருக்கக்கூடிய தூதர்கள் இந்த மனித குலம் படக்கூடிய கஷ்டத்தை நம்ம போற இல்லைங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தாங்க, இப்படி மனுஷங்க துடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல்ஸுங்களை பார்த்தா கேன்சர்ல இல்லைங்களா, பல விதமான நோய்கள்ல மனுஷக்குள்ள கஷ்டப்படுறத பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இதுக்கு தீர்வே இல்லையா, இப்படியே தானே இருப்பாங்க அப்படின்னும் போது, எப்போ ஆண்டவர் இயேசு பிறந்தாரோ இந்த பூமியில இல்லைங்களா, இந்த பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து இந்த மனித குலத்தை ரட்சிக்கிறதுக்கான ஒரு ரட்சகர்னா இருக்கிறாரு, பிறந்தார் என்ற செய்தி சொன்ன உடனே தூதர்கள் தேவன் என்ன பண்ணாங்க? பிரைஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் தேவனை பத்தி தூதருக்கு கூட சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்க, தேவனை தேவன் ரொம்ப நீதி உள்ளவராங்கிறாரு, தப்பு செஞ்சு என்ன பண்றாரு? தண்டிக்கிறாரு. ஆதாமியவள் பாவம் செய்யும்போது என்ன பண்றாங்களே, அவங்கள தண்டிச்சு எதனை விட்டு துரத்திட்டார் இல்லைங்களா? அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாரா? இல்ல. எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரா? இல்ல. இன்னொரு வாய்ப்பு என்ன கொடுத்தாரு? சரி, அடுத்த முறை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் அது கொடுத்தாரா?
ஒரு சான்ஸ கொடுக்கல, பறிக்கவும் பண்ணல. என்ன பண்ணிட்டாரு? நீங்க எதனை விட்டு துரத்தப்பட்டாங்க, சாபம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? அவங்கள அனுப்பிட்டாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? தேவனை இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, இவ்வளோ நீதியா இருக்கிறார். ஆனா இயேசு எப்ப பிறந்தாரோ அப்பதான் தேவன்கிட்ட இருந்த ஒரு குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. என்னங்க? அன்பு. அதான் சொல்றாரு பாத்தீங்களா, யோவான் 3:11. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்கள், இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நாங்க பயங்கரமா ரசூல் அவர்கள் ரொம்ப அருமையா அதை வர்ணிச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. God so loved the world னா எவ்வளவு அன்பு கூர்ந்தார் தேவன். மனித குலத்தை தேவன் தண்டிச்சது தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் தேவன் நீ கூட எல்லாரும் தான் சொல்றாங்க இல்ல, தேவனுக்கு கண்ணு இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ற மனுஷனை தண்டிச்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், கால் இல்லாதவங்கள, கண் இல்லாதவங்களை எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்? தேவனுக்கு என்னங்க கண்ணு இல்லையா? அவருக்கு இறக்கம் இல்லையா? இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. சரியா? இதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பிரியமான, இதெல்லாம் ஒரு அனுபவத்துக்காக கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் யாருங்க? அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். அப்படி இறக்குனாங்க, அப்படி இறக்கத்துக்கு முடிவே இல்லை. பைபிள்ல நிறைய வசனங்கள் நாம் பாக்குறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேவன் அவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அன்பானவர்களே, இது எப்பதான் வெளிப்பட்டுச்சுனாக்கா, இயேசு பிறந்த போதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சதுதான் God so loved the world அப்படின்னா தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. பாருங்க, இந்த மனித குலத்து மேல அவர் வச்ச அன்பு, அது எப்படி தேவன் வெளிப்படுத்தினார்னா, அவருடைய குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்காக, மனித குலத்துக்காக என்ன பண்ணாரு? கொடுத்தார். இந்த வசனம் சொல்லுது, God gave his only son. ஒரே மகனை கொடுத்த. நம்ம கொடுப்போமா? நம்முடைய மகனை, நம்முடைய மகன், நம்ம பெத்த பிள்ளைய இல்லைங்களா? ஒரு ஒரு ரவுடிக்காக நம்முடைய பிள்ளைய சாக கொடுப்போமா? கண்டிப்பா முன்ன வரமாட்டோம். ஆனா போல இது எழுதுறாரு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8 வருஷத்தை வாசிங்க. அங்க போல இந்த விஷயத்தை தாங்க சொல்றாரு. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பை விளங்க பண்ணார். God revealed his love. அவருடைய அன்பை எப்படிங்களா? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கு. we were sinners. அதாவது எப்படிப்பட்ட பாவிங்கனாக்கா, பிரியமான தேவனுக்கு நாங்க பிரியமில்லாததே செய்யக்கூடியும். அத நோவா காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. ஏண்டா இவனை படைச்சவன் தேவன் நாங்க தேவன் சொல்றாரு. அவர் எவ்வளவு பொறுமை உள்ளார் இல்லைங்களா? வசனத்தானே சொல்றது இல்லைங்களா? அவருடைய இருதயத்துக்கு அது என்ன வச்சுங்களா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு व्यसனமாக இருந்துச்சு. அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய பிள்ளைங்க ஒரு ரவுடியா, ஒரு கொலைகாரனா இருந்தாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏண்டா இவனை பெத்தமுண்டு. ஆனா பாருங்க, அவருடைய மனசு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நாங்க மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஒரு பாவம் செய்யாத அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு போதுனால அவரு கீழ்ப்படியாம இருந்ததே கிடையாது. அவர் வார்த்தை மீறிந்தே கிடையாது. அப்படிப்பட்ட மகன் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்தார். அதுதான் என்னன்னாக்கா, நாங்க அவரு மனித குலத்து மேல் வைத்த ஆடல். அப்பதான் தூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவரை பிரைஸ் பண்றாங்க. என்ன பிரைஸ் பண்றாங்கன்னா, தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். இது வரைக்கும் தேவனுக்கு மனுஷனுக்குன்னா இல்ல சமாதானம் இல்லாம இருந்துச்சு. மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்.
இல்லைங்களா? நம்மளாம் பிறந்தோம் பூமியில இல்லைங்களா? பர்த்டே எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா? நம்முடைய பிறப்பு இல்லைங்களா? தேவனுக்கு ஒரு பிரைசிங்க கொண்டு வரும், தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு துதியை கொண்டு வரக்கூடியதா. இயேசுடைய பிறப்பு மாத்திரம் தாங்க ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ணோம்னாக்கா, யாருடைய பர்த்டே மாத்திரம் செலிப்ரேட் பண்ணணும், இயேசுடைய பிறந்த நாள் இல்லைங்களா? ஆனா பிரியமானவர்களே, இந்த பூமியில பிறந்த மனிதர்கள்லயே இவரு ஒருவர் தான் நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா அவருடைய பிறப்பு தேவனுக்கு என்ன கொண்டு வந்தது? துதியை கொண்டு வந்தது இல்லைங்களா? அதை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அடுத்து அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த பேர்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசுக்கு என்ன ஆகுது? அப்படியே மிகவும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அடுத்து அவருடைய அசிஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க அகோலியாவுடைய அகோலியா இல்லைங்களா? சரி, இவரை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அவருடைய அசிஸ்டன்ட் இவர் யாருக்கு நல்லா இருக்கிற அந்த அகோலியா அப்படின்னு பார்க்கும்போது இயேசுடைய அசிஸ்டன்ட் யாரு? அவருடைய சபை, அவருடைய மனவாட்டி. அவருடைய துணை யாருங்க? அவருடைய துணை யார்? இயேசுடைய துணை யாருன்னா அவருடைய சபை, நாம தான் அவருடைய மனவாட்டி, அவருடைய நாங்க அசிஸ்டன்ட். சரி, இந்த பேருக்கான அர்த்தங்களை நம்ம பார்க்கும்போது அதுவும் சபைக்கு என்ன இருக்குது? பொருத்தமாக இருக்கு. அகோலியா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பிதாவின் கூடாரம் என்று, ஃபாதர்ஸ் டென்ட் என்ற அர்த்தத்துக்கு. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? நம்ம எல்லாம் வந்து எங்க இருக்கிறோம்னாக்க, முதலாவது நம்ம வந்து நம்முடைய தேகம் என்னவா இருக்குது? ஒரு கூடாரமாக இருக்கு. இட்ஸ் எ டென்ட். அப்படின்னா ஒரு நிரந்தரம் இல்லை. இந்த தேகத்தை நம்ம நிரந்தரமா இருக்க போறோமா? இல்லைங்களா? ஒரு 1000 வருஷம் வாழ போறோம் பிரதர் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியுமா? இட் இஸ் எ டெம்பரவரி டென்ட். டென்ட் மீன்ஸ் டெம்பரவரி. அப்ப இந்த சரீரம் என்னவா இருக்குது? ஒரு டென்ட்டா இருக்குது. ஆனா இந்த சரீரம் என்னவா இருக்கணும்? தேவனுடைய ஆலயமாக இருக்கு. The temple of God. இல்லைங்களா? அதான் போல அங்க சொல்றாரு 1 கொரிந்தியர் 3:14 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள். We are the temple of God. நம்ம யாரா இருக்கிறோம்? அவர் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுது. ஆனா இந்த ஆலயம் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு? டென்ட் கண்டிஷன்ல இருக்கு. டென்ட் கண்டிஷன். பில்டிங் கிடையாது. என்னங்க? கூடாரம். பில்டிங்னாக்கா பர்மனன்ட் இல்லைங்களா? இந்த பில்டிங்கை பேத்து அப்படியே எடுத்து வேற எங்கேயாவது வைக்க முடியுமா? இல்லை. கூடாரம் என்ன பண்ணலாம்? இங்க எடுத்து டென்ட் எடுத்து இன்னொரு இடத்துலயும் போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்படின்னா இது ஒரு டெம்பரவரியான ஒரு ஆலயம். சரி, அகோலியா அப்படின்னாக்கா ஃபாதர்ஸ் டென்ட். நம்ம தேவனுக்கு என்ன இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம் என்றார். அகோலியாவுடைய அப்பா பேர் என்ன? அகிசாமாக்கி. ஐசாமாக்கின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? மை பிரதர் ஹஸ் சப்போர்ட்டட் என்றார். மீனிங் அகிசாமாக்கின்னு அப்படின்னாக்கா என் சகோதரனின் உதவி என்ற அர்த்தத்தை தருகிறது. பிரியமானவர்களே, நமக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருனாக்கா நம்முடைய பிரதர். Who is our brother? Jesus is our elder. நமக்கு பாருங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இயேசுவா இருக்கிறார். நமக்கு என்னன்னா இருக்கிறார் இல்லைங்க ஆண்டவர் இயேசு நமக்கு என்னவா இருக்கிறாரு? அண்ணனாக இருக்கிறாரு. He was our brother. அப்புறம் வேற என்னவா இருக்கிறார்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. நம்முடைய மனவாளன். அவர் ஹஸ்பண்ட் இல்லைங்களா? ஒரு மனவாளன். என்ன மாதிரி ஹஸ்பண்ட்? நம்மள நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா? உண்மையான ஒரு கணவன். ஹஸ்பண்ட்னால நிறைய பேர் கொஞ்சம் பயம் இல்லைங்களா? ஏன்னா ஹஸ்பண்ட்னா நிறைய பேருக்கு இல்லைங்களா? நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஆகாது, சில பேர் மனைவினாலும் ஆகாது. இது மனுஷன். ஆனா இயேசுடைய அன்பும் அவருடைய மனைவியாகிய சபையுடைய அன்புனாங்க அது உயர்ந்தது. பைபிள்ல தான் வாசிக்கிறீங்களா? இயேசு என்ன செஞ்சாரு? அவருடைய மனைவிக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். எபேசியர்ல வாசிக்கிறேன் இல்லைங்களா? அப்போ அவர் நம்முடைய மனவாளன். சபை நாங்க அவருடைய
மனவாட்டியார். வேற சொல்லுங்க பாக்கலீங்கன்னா, இஸ் அவர் டீச்சர், வி ஆர் ஸ்டூடெண்ட், நம்ம அவருடைய மாணவர்கள். அப்புறம் அவருடைய ஹெட், நம்முடைய தலை, நம்முடைய லீடர், இஸ் அவர் ஹெட், நம்ம அவருடைய பாடி, அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறோம். அப்புறம் இஸ் அவர் ஷெப்பர்ட், நம்ம என்ன இருக்கிறோம், நம்ம ஷீப்பா இருக்கிறோம். என்ன கேரக்டர்ஸ் இயேசுக்கும் நமக்கும். அப்புறம் அவர் நம்முடைய அட்வொகேட், நம்மள யாருங்க, நம்மள கிரிமினல்ஸ். நம்ப முடியல, இப்பதான் தெரிஞ்சா நம்ம கிரிமினல்ஸ். நமக்காக யாரு என்னங்க, ஏசு என்ன பண்ணிட்டுக்கிறார், ஏசு நம்ம கிட்ட பிதா கிட்ட அட்வொகேட் பண்ணிட்டுக்கிறார். லாயர், நம்முடைய லாயர், நமக்கு சார்பாக பிதா கிட்ட நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம் பெயில் கொடுத்து, இல்லைன்னா நமக்காக வாதாடி பிதாட்டு வாங்கி தராரு, விடுதலை வாங்கி கொடுக்குறாரு. இல்லைன்னா பிதா வாங்கி கொண்டு போய் எங்க போட்டுருவாரு, ஆயுள் தண்டனை கொடுத்துருவாரு, ஜெயில கடங்க. நம்ம இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாருங்க, அவர் அட்வொகேட் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்காக பிதாவிடத்துல அதான் சொல்றாங்களே யோவான், நான் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகி இருக்கிற இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுறார். வேற சொல்லுங்க டக்குன்னு 2-3. அவர் நம்முடைய திராட்சை, நம்ம கொடிகளாக இருக்கிறோம். வேற இன்னும் 2 எனக்கு என்னுடைய மைண்ட்ல இருக்குது, நீங்க சொல்றீங்களா பாருங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். சிஸ்டர் கண்மலை, நமக்கு அவருக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒன்று பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப். அவர் நம்முடைய டாக்டர், வைத்தியன் இல்லைங்களா, நம்மள யாருங்க, நம்மள பேஷண்ட். ஏகப்பட்ட நோய்களை உள்ள வச்சுங்க, உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னங்க நோய் தான். சிந்திக்கிற சிந்தனையில இருந்து சரிங்களா, ஆசைப்படுறது, நடைகள், கிரியைகள், கை கால் எல்லாம் என்னங்க எல்லாம் டிசீஸ். ஏசல சொல்றா இல்லைங்களா 1ஆம் அதிகாரத்துல, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுகமே இல்லை, எல்லாம் சீல் பிடிச்சு ரணமும் என்னங்க சீல் பிடிச்சிட்டு இருக்கோம். நம்முடைய வைத்தியர் என்ன பண்றாரு, அந்த சீலெல்லாம் பிதுக்கி எடுத்து எண்ணெயை விட்டு என்ன பண்றாரு, அதை ஆற்று. அதனால நம்ம எப்பவுமே யார்கிட்ட போகணும், டாக்டர் கிட்ட போகணும். வீட்டுல இருந்தா நோவுனாவும் அதிகரிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு வந்துடும் நம்ம. அதனால நம்முடைய டாக்டர் இல்லைங்களா, நம்ம நோயாளிகள், அவர் நம்முடைய நண்பனாக இருக்கு. யார் அவரு, இஸ் அவர் ஃப்ரெண்ட். நம்ம நம்ம நிறைய பேர் கவலைப்படுவோம் இல்லைங்களா, நம்மளுக்கு யாருமே நண்பர் இல்லை, ஏன் எனக்கு யாரும் கூட பிறந்தவங்க இல்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா எல்லா கேரக்டருக்கும் பொருத்தமான ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் யாரு, இயேசு. அடுத்த இதுதான் நம்ம பார்க்கும்போது, அவர் நமக்கு மூத்த அண்ணனாக இருக்கிறார், இஸ் அவர் எல்டர் பிரதர். சோ எந்த உதவி வேணாலும் என்ன செய்யலாம், அவர்கிட்ட நம்ம நேரா போகலாம். he can ask the help இல்லைங்களா. பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரா, கண்டிப்பா. அத சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, for without me he can do nothing. உண்மை அதுதான் பெரியமான. இயேசுடைய சப்போர்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒரு அடி கூட எடுத்து முடியும்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்க அது உண்மை இல்லைன்றத. சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது நாங்க அகிசாமாக்கின்னா என்னங்க அர்த்தம், மை பிரதர் ஹஸ் சப்போர்ட்டட், என் சகோதரன் உதவி என்ற அர்த்தம். தான் என்றால் பிரியமான சகோதரர் சர்ச் என்றார். தான் என்னங்க சர்ச். அதுல இது கூட சபைக்கு எப்படி பொருத்தமாகுது, தான்னா ஜட்ஜின்னு அர்த்தம், எப்படி பொருத்தமாகுது, ஏதாவது வசனங்களை சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா, உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரர், தேவதூதர்களையும் நியாய தீர்ப்பம் என்று அறியீர்களான். we are the judges. நம்மள யாருங்க, பெரிய பெரியமான ஜட்ஜ் படிக்க முடியுமா,
லாயர் படிக்கணும், என்ன படிக்கணுங்க? எல்எல்பி படிக்கணும் இல்லைங்களா? அந்த லாயர் படிக்கணும். எல்எல்பி படிச்சு நீங்க லாயர் ஆகி பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஜட்ஜுக்கு எக்ஸாம் எழுதி ஒரு சின்ன ஜட்ஜா போடுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி அப்புறம் சுப்ரீம் ஜட்ஜா. ஆனா நம்ம யாரெல்லாம் யூனிவர்சல் ஜட்ஜ், உலகளாவிய நீதிபதிகள் இல்லைங்களா? மனுஷங்களை மாத்திரம் இல்ல, யாரோட நீதி நியாயம் தீர்ப்போமா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம். பாருங்க பெரியம்மா, கொஞ்ச நேரம் நம்மளுக்கு தேவன் எவ்வளவு உயர்வான பதவிக்கு நம்ம அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? கிங்ஸ், அப்புறம் பிரீஸ்ட், அப்புறம் ஜட்ஜ். இது மூணுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து இது மூணுமே ஒரு ஹை போஸ்டிங் இல்லைங்களா? என்னங்க, ஒரு உயர்ந்த ஒரு பதவி. எது? ராஜா, ஆசாரி, அப்புறம் ஜட்ஜ். இது மூணுமே யாரு கொடுக்கப்படுது? சபைக்கு தேவன் கொடுக்கிறாரு. அதான் போலிங் எழுதுறாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்கு இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்களா? அற்ப வழக்குகளுக்கு நீங்க அபார்க்கிறோம். நம்ம எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன் போறோம் இல்லைங்களா? கேஸ் போடுறோம் இல்லைங்களா? நம்முடைய ஜட்ஜ் யாருங்க? தேவன் தான். அவர்கிட்ட கேஸ் போடணும். போட்டாங்க நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இல்ல கேஸ் போட்டு வாதாடுறது நமக்கு அவசியம் இல்லை. அடுத்து பார்க்கும்போது பிரியமான சகோதரர்ல, அதுல இந்த 2 பேரும் யாருக்கு பொருத்தமாவது? இயேசுக்கும் சபைக்கும் மிக பொருத்தமானது. ஒரே ஒரு விஷயத்த பார்த்து ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சது அந்த பாடத்தை. அடுத்த அங்க பார்க்கும்போது லாஸ்டா இந்த முதல் பாடத்துல கடைசியான ஒரு டாபிக் என்னன்னாக்கா மோசையின் கூடாரம். வாசிக்கலாம். எக்ஸடஸ் யாத்திரா 33ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கல அந்த ஒரு பாடத்தை. வாசிங்க. அது என்னன்றது அதை மாத்திரம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சுக்க நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் என்ன பண்ணாராம்? அங்க அப்படி கூடாரத்தை அமைத்து அதுக்கு என்ன பெயர் வச்சாங்களா? ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்து. பிரியமானவர்களே, இந்த நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் எது இல்ல? இந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லை. எது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இது இல்லை. ஆக்சுவலி இதை கொண்டு போல அவரு. ஆக்சுவலி இந்த ஆசாரி கூட எங்க இருந்துச்சுங்க? பாளையத்துக்கு நடுவுல இருந்துச்சு. இப்போ மிட்ஸ் ஆஃப் தி நாங்க கேம்ப். இது எங்க இருந்துச்சுங்களா? இது பாளையத்துக்கு புறம்பே, அவுட்டர் தி கேம்ப் அப்படின்னும் போது பிரியமான இந்த ஆசரிப்பு கூடாரம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இது அங்க என்ன வரணும்னாக்கா இது மோசஸ் உடைய கூடாரம், மோசஸ் டென்ட் என்றார். பாருங்க பிரியமான என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது இந்த ஆசரிப்பம் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆரம்பத்துல 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1 வருஷம் வரைக்கும் தேவன் யாருடைய கூடாரத்துல தங்கி இருந்தார்? அவருடைய பிரசன்னம். அதாவது அந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா மோசஸுடைய கூடாரத்துல தான் இருந்துச்சு. படிங்க சிஸ்டர், பாஸ்டர் படிங்க. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவர் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவர் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். பாத்தீங்களா? அப்ப மோசஸுடைய டென்ட் இது. மோசஸ் வந்து கூடாரத்துக்குள்ள போகும்போது என்ன செய்வாமா? அந்த மேகஸ்தம்பம் அப்படி கூடாரத்து வந்து நிற்குமா. அப்ப தேவன் மோசஸ்க்கு என்ன பண்ணுவாரா? மோசஸ் கிட்ட பேசுவார். மோசஸ்க்கு இஸ்ரேல் மக்களுக்கு இருக்க வேண்டிய கட்டளைகள் எல்லாவற்றையும் மோசஸுடைய டென்ட்ல தான் கொடுத்துட்டு. ஓகேவா? இதனால இந்த டேபர்நாக்கல் கிடையாது, இது டென்ட் ஆஃப் மீட்டிங் இல்லைங்களா? அதாவது சந்திப்பின் கூடாரம். அங்கதான் மோசஸ் என்ன செய்யறாருனாக்க அவருடைய கூடாரத்தின் பாளையத்துக்கு வெளியே போயிட்டார். பிரியமானவர்களே, இதுல இந்த ஒரு சிறிய பாடத்தை நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவன் நம்மளோடு பேசணும் அப்படின்னாக்கா
நம்ம எங்க போனோம்? பாளையம். பாளையம் எதை குறிக்குது? பாளையம் வந்து இந்த உலகம். இந்த உலக காரியங்கள்ல ஈடுபடாம இல்லைங்களா? இதெல்லாம் உலகம் பார்த்துக்கிட்டாங்க இந்த வேலைகளை இல்லைங்களா? உலகம் என்ன பண்ணிட்டோம்? அதான் ரசூல் தான் சொல்றாரு ஒரு மண்ணால சொல்லும் போது, உலகம் தன்னுடைய கஷ்டத்தை அது என்ன பண்ணிட்டோம்? அனுபவிக்கிட்டோம். ஏன்னா கொஞ்ச காலம் என்ன பண்ணாது? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிறாங்க இல்ல உலக மக்களுக்கு தேவை. அப்ப நம்ம போயிட்டு சோஷியல் ஒர்க் பண்ணிக்கின்னு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்லை. அதான் சொல்லிட்டாரு. அது அதோடைய கஷ்டத்தை அது பண்ணிக்க. அது உலகம் அதோடைய இதை வந்து பார்த்துக்கும். அவங்க அதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்குன்னு சோஷியல் ஒர்க்கர்ஸ்ங்க இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டோம்? நீங்க நம்முடைய வேலை என்னங்க? இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிட்டு தேவனோட என்ன பண்ணார் மோசஸ்? அங்க தேவன் அவர்கிட்ட எப்படி பேசினாருங்களா? அடுத்த வருஷம் வாசிங்க 11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவர் பாளையத்துக்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். அதுல தேவன் அவரோட ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி பேச பிரியமானவர்களே, நம்முடைய ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட இருக்கணும்? எப்படி தேவனோட ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? நம்மளுடைய ஃப்ரீ டைம்ல போயிட்டு உலகத்தோட நம்ம வீணாக்காம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம். எவ்வளோ படிக்க வேண்டிய புஸ்தகங்கள் எவ்வளவு இருக்கு. நமக்கு டைம் பத்தல. நிறைய பேர் என்ன பண்றோம்? டைம் பாஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு வீணடிக்கிற நேரங்கள். அன்புக்குரியவர்களே, அதாங்க சொல்றாரு சங்கீதம் 1 அதான் சொல்லுது. என்னங்க? துன்மார்க்குடைய வழியில் நடவாமல் பாவிகளுடைய உட்காரம் இடத்துல உட்காராமல் பாவியுடைய வழியில நடவாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாவி. அதாவது ஸ்பிரிச்சுவலா நம்முடைய நேரங்களை பாருங்க பிரியமான, இவ்வளவு பேரு உலக விஷயங்களை ஈடுபடுத்துக்கிறாங்களோ அப்படிப்பட்டங்களோட மோசஸ் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? அதாவது பாளையத்தை விட்டு வெளியே போனோம். அதாவது உலக காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஒதுக்கி வச்சுட்டு இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்கு, ஆவிக்குரிய விஷயங்களுக்கு என்ன பண்ணோம்? முக்கியத்துவம். அப்போதான் தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் சிநேகிதனோட பேசுறது போல பேசினார் என்று சொல்லி நமக்கு. சரி பிரியமான சகோதரர்களே, இத்துடன் நமக்கு முதலாவது பாடனானது நமக்கு நிறைவடையுது. தேவன் சித்தமானால் அடுத்த பாடத்துல சாப்டர் 2 என்ன பண்ண நம்ம படிக்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.